சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூக்கடைக்காரரு புவனேஸ்வரியிட்டையும் அவங்க அண்ணாக்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு கோயில் கதவை இழுத்து பூட்டி போட்டுறாங்க. மாயா இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுன்னு கேக்குறாங்க. சீனு என்ன மறந்துட்டு நீ உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறதா உனக்கு நல்லதுங்கிறாங்க மாயா. மாயா என்னோட லைஃபே நீ தான், உன்னை தாண்டி எனக்கு லைஃபே இல்லவே இல்லைங்கிறாங்க சீனு. சீனு இனிமே திரும்பி நான் உன்னோட வாழ்க்கைக்கு வரவே முடியாது. நீ தயவு செய்து புரிஞ்சுக்கோ. எனக்கு இன்னொரு வழி இருக்கு. நீ உன்னோட வழியை பார்த்து போன்னு சொன்னா இப்ப போய் நீ இப்படி சொல்றீங்க மாயா, நான் எப்படி போவேங்கிறாங்க சீனு. சீனு இனிமே நம்ம ரெண்டு பேரும் எத்தனை தடவை இந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் என்னோட முடிவு நான் இனிமே மாத்திக்க போறதா இல்லை. என்னோட முடிவு இதுதான், நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க மாயா. முக்கியமா வீட்டில் இதை பத்தி பேசாத. பெரியப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிட்டு வர மான மரியாதை எல்லாமே போயிடும். என்னோட முடிவு இதுதான் மாயா சொல்லிட்டு போறாங்க. சீனவும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல ரகுராம் ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு நிறைவா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரகுராம் அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. ஜானகி போய் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு பசிக்கலைங்கிறாங்க. ஏங்க உடம்புக்கு இது ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல என் மனசுக்கு நிறைவா இருக்குது, அதனாலதான் எனக்கு பசி இல்லைன்னு நினைக்கிறேங்கிறாங்க ரகுராம். என் மனசு இப்ப ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. எங்கேயோ இருந்து வந்த மாயா எப்படியோ இருந்து கண்ணுக்குள்ள வந்து கண்ணாமூச்சி விளையாண்டா அந்த மாயா இன்னைக்கு எப்படி தலகலை மாறிட்ட பாத்தியா. பெத்தவங்களுக்கும் வளர்த்தவங்களுக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு பெருசு. எல்லாம் நல்லா இருக்கணும், எதுலையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அவளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா பசங்க கொஞ்சம் வளர ஒரு நம்பிக்கையிலேயே காலத்தை ஒட்டிடுறாங்க. அது பசங்களுக்கு புரியறதுக்குள்ளேயா அவங்க வயசும் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே இல்லை. வார்த்தையில சொல்ல முடியாது அதனோட வலியும் வேதனையும் என்னங்கிறது. அவங்க நம்ம பேச்சு கேட்கும்போது அதுல ஒரு நிம்மதி இருக்குது பாரு, அது ஆறுதலான நிம்மதி. அந்த நிம்மதி தான் இப்ப எனக்குள்ள இருக்கு. மாயா நம்ம சொல்லுபடி கேட்டு நடக்கும்போது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்குது தெரியுமா ஜானகி. நம்ம சொல்றத அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா நம்ம சுதந்திரத்துல அவங்க தலையிடுறாங்களே, நம்ம சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறாங்களேன்னு நினைச்சாங்கன்னா வார்த்தைகளை வீசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது இன்னைக்கு வேணா சரின்னு பண்ணலாம், பின்னாடி அதை யோசிச்சு பார்த்து அது தப்புன்னு தெரிய வந்ததுன்னா மனசு எவ்வளவு வருத்தப்படும் ஜானகி. ஆனா மாயா அப்படியெல்லாம் நினைக்கல. நம்ம சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுதான் சரின்னு நம்மள பக்கம் நிக்கிற பாரு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குங்கிறாங்க ரகுராம். மாயாவை பார்க்கும்போது 100ல் ஒருத்தியே என் கண்ணுக்கு தெரியுறாங்கிறாங்க ரகுராம். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு தான் ஜானகி நன்றி சொல்லணுங்கிறாங்க. எது எனக்கு நன்றி சொல்றீங்களா? எனக்கு எதுக்குங்க நன்றி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. நான் தான் அவளை புரிஞ்சுக்காம வெறுத்தேன். ஆனா நீ தான் பிடிவாதமா கண்டிப்பா அவள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமா மாறுவா, நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி மாயாவும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டால ஜானகிங்கிறாங்க ரகுராம். அதுக்கு தான் என்னோட நன்றி ஜானகிங்கிறாங்க. ஐயோ என்னங்க எனக்கு போய் நீங்க நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறாங்க ஜானகி. ஜானகி இந்த குடும்பத்தோட சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஜானகி. இன்னைக்கு என்னோட நிம்மதிக்கு காரணம் மாயா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க ரகுராம். சீனு மாயா ரெண்டு பேரும் கோயில்ல இருந்து வெளியில வந்து பாக்குறாங்க. கதவு சாத்தி இருக்குது. அச்சோ சீனு என்னது கதவு சாத்திருக்காங்களே, எப்படி போறதுங்கிறாங்க. ஐயோ இனிமே சாயங்காலம் வந்து கதவு நீக்கினாங்க தான் நம்ம வெளியே போக முடியுங்கிறாங்க. எங்கேயாவது வழி இருக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி பாக்குறாங்க. சரி நம்ம இதுல இருந்து எட்டி குதிச்சு ஓடிடலாமான்னு கேக்குறாங்க சீனு. ஐயோ என்னால முடியாது, அது ரொம்ப ரிஸ்க்குங்கிறாங்க மாயா. சுத்தி வந்து பாட்டு திரும்பவும் கதவு பக்கம் வந்து நிக்கிறாங்க. கோயிலையே சாத்தினாலும் நட போட்ட மாட்டாங்க. இப்ப ஏன் போட்டுனாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க சீனு. அந்த வெளியில பூக்கடைக்காரரு அங்க இருந்து அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டுட்டாங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்கங்கிறாங்க. என்னையா ஏன் இப்படி பதறேன்னு கேக்குறாங்க. கோயிலுக்குள்ள ஒரு ஜோடி படுத்திருக்காங்க ஐயாங்கிறாங்க. கோயில் நோடு பக்கமா ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. யார் இது எந்த ஊர்னு கேக்குறாங்க. யாரு என்ன ஊர்னே தெரியலைங்கய்யா, அதனாலதான் உள்ள வச்சு நான் வெளியில பூட்டிட்டேங்கிறாங்க இந்த பூக்கடைக்காரரு. சீனு என்னது என்னென்னமோ சொல்றாங்களேங்கிறாங்க மாயா. அதுதான் எனக்கும் புரியல மாயாங்கிறாங்க சீனு. எங்க அவங்கள பூட்டி வச்சா எப்படி புடிச்சு கட்டி வைங்கிறாங்க. அதுல ஒரு அம்மா இது ஊர் பிரச்சனை, அதனால நம்ம ரகுராம் ஐயா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க வந்து ஒரு தீர்வான முடிவு எடுத்தாங்கன்னா தான் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆமாயா நீங்க சொல்றதும் சரிதான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போய் பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறதா சரிங்கிறாங்க. சரி அந்த சாவி என்கிட்ட கொடுங்க, நான் போய் ரகுராம் ஐயாவை கூட்டிட்டு வர வரைக்கும் கோயிலுக்குள்ள யாரையும் போக விட்டுறாதீங்க, அவங்களும் வெளியில போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ரகுராம் ஜானகியை ரொம்ப புகழாரம் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்த குத்து விளக்கு தான். சொன்னாலும் சொல்லினாலும் நீ இந்த வீட்டோட புகழாரம் ஜானகி. குடும்ப நன்மைக்காக சில விஷயங்கள்ல நீ பிடிவாதம் பிடிக்கிற, அந்த நன்மையும் நல்லதுக்கு தானே நான் நினைக்கிறேன். என்னங்க என்ன போய் இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. நான் செஞ்ச அத்தனைக்கும் பின்னாடி நீங்க தாங்க என் கூட இருக்கீங்க. உங்க அனுமதியும் ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாங்கிறாங்க ஜானகி. போதும் நான் ஒன்னு சொல்றதுனால நீ ஒன்னு சொல்ல பாக்குறியா. அச்சோ இல்லங்க நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியும். எனக்கு கொடுத்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க ஜானகி. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி, சாப்பிட போலாம் வாங்கன்னு ஜானகி கூப்பிடுறாங்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் பசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ஜானகியை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க ஜானகி. மாயா யாரோ சூழ்ச்சி பண்ணி நம்மளை மாட்டி வரணும்னு பண்ணியிருக்காங்கிறாங்க சீனு. ஆமா எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துரும் போல இருக்குது சீனுங்கிறாங்க மாயா. நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க மாயா. மாயா நீ டென்ஷன் ஆகாத, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாங்கிறாங்க. இனிமே என்ன பண்றதுக்கு என்ன இருக்குங்கிறாங்க மாயா. என்னமோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமே இப்போ என்ன பண்ணி நம்ம தப்பிக்க போறோம்னு எனக்கு தெரியலையே சீனு. பெரியப்பாவை கூப்பிடறதுக்கு வேற போயிருக்காங்க. பெரியப்பா வந்து பார்த்தாங்கன்னா நம்ம குடும்பமானோ எல்லாம் என்ன ஆகிறது. நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான். இவ்வளவு நாளா நான் கட்டி காப்பாற்றணும்னு நினைச்ச மானம் மரியாதை எல்லாமே போயிடுவேன் சீனு. புவனேஸ்வரி அவங்க அண்ணனை பாராட்டுறாங்க. ஆஹா உன்னோட ஆளு நல்லா வேலை பார்க்குறேன்னு அப்படிங்கிறாங்க. இது அவன் பார்க்குற வேலை இல்லை, நான் கொடுத்த பணம் பண்ற வேலைங்கிறாங்க.
சூப்பர்னே அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரகுராம் மட்டும் வரட்டும், அவன் தலை நிமிராத மாதிரி நான் பண்றேன், அவன் மொத்த குடும்பத்தையும் காலி பண்றான். புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் எதிர்பார்த்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அவங்களும் ரகுராம எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் ரகுராம் வீட்டுக்கு போயிருக்காங்க. பாட்டி அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன ஊர்க்காரங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தாங்கிறாங்க. அப்படியா, சரி இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ரகுராம கூப்பிடுறாங்க. என்னாச்சு சாமி, என்ன விஷயமா வந்தீங்கன்னு ரகுராம் கேக்குறாங்க. ஊர்க்காரங்க கோயில்ல யாரையோ பிடிச்சு வச்சிருக்காங்களாப்பாங்கிறாங்க பாட்டி. அப்படியா, அது யார் அது அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. யாருன்னு தெரியலைங்க ஐயா, நடசாத்திர நேரத்தில் பட்ட பகலில் ஒரு பொண்ணும் பையனும் தப்பு பண்ண பார்த்துருக்காங்க. யாரோ பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே பிடிச்சி வச்சிருக்காங்க, நடையை சாத்தி பூட்டி வச்சிருக்காங்க ஐயா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்கிறாங்க. ஆமாம், தப்பு பண்ணுறவங்கள கோயிலுக்குள்ளே வச்சு எதுக்கு பூட்டி வச்சிங்க? அவங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி வச்சு கேட்டுருக்கலாம் இல்லைங்கிறாங்க. ஆமாம், ஏதோ அங்கே இருக்கிறவங்க அப்படி பண்ணிட்டாங்க. சரி நீங்கள் வந்து பார்த்து அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு வந்து சொல்லுங்க ஐயான்னு கூப்பிடுறாங்க. பார்வதி, சிவா இவங்கிறாங்க, தோட்டத்தில் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்கிறாங்க. சரி சரி, சிவா வந்ததும் கோயிலுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிட்டு போகிறாங்க. ஒரே தலை விதியா இருக்குது, ஏன்டா இந்த ஊர்ல இப்படியெல்லாம் கன்றாவியா நடக்குதோ. சரி சரி எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு பாட்டி எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. கோயிலுக்கு முன்னாடி ரகுராம் ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த பக்கமா புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா, ரகுராம் வந்துட்டா, இனிமே நடக்கிறது எல்லாம் தானாவே நடக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. நாமளும் அங்க போலாம் வாங்கன்னு புவனேஸ்வரி கூப்பிடுறாங்க. நாமெல்லாம் இப்ப அங்க போகவே கூடாது, நம்ம போயிட்டோம் அப்புறம் நம்மளை வச்சு ஏதாவது முடிச்சு போயிட்டு பேசிடுவாங்க, அங்க போக கூடாது, நம்ம கொஞ்சம் லேட்டாவே போவோம், அதான் நம்மளுக்கு நல்லதுங்கிறாங்க. ஆமா நீ சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறாங்க புவனேஸ்வரி. இந்த பக்கமா ரகுராம் வந்துட்டாங்க. மாயா ரகுராமோட சட்டம் கேட்டதும் பதறாங்க. அச்சோ பெரியப்பா வந்துட்டாங்க, இனிமே நம்ம கதை முடிய போகுது, இனிமே எல்லாம் அவ்வளவுதான் நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. சாரி மாயா, எல்லாம் என்னாலதான் அவங்கிறாங்க. சீனு, நீ சொல்ற சாரியால போக போற மானத்தை தடுக்க முடியுமா என்ன? பெரியப்பா குடும்ப மான மரியாதையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குழி தோண்டி போச்சுட்டோம். சீனு ஐயா, இந்த ஊரை நீங்க எவ்வளவு கட்டுப்பாட்டோட வச்சிருந்தீங்க, இப்ப அதுல கலங்க வர மாதிரி செஞ்சுட்டாங்களாங்க ஐயா. ஐயா, அவையில சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி தப்பு இனிமே யாருமே பண்ணக்கூடாது, பெரிய தண்டனையா கொடுக்கணுங்க ஐயாங்கிறாங்க. அதுல ஒருத்தர், ஐயா உள்ள இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தண்டனை மட்டும் கொடுக்காம இருந்துடாதீங்க ஐயாங்கிறாங்க. யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை இருக்குன்னு ரகுராம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் கார் விட்டு இறங்கி வராங்க. அவங்கள பார்த்ததும் ஊர்க்காரங்களும் கும்பிடு போடுறாங்க. நானும் என் தங்கச்சியும் இங்க ஒரு வேலையா போயிட்டு இருந்தோம். சரி கோயிலுக்கு முன்னாடி ஏதோ கூட்டமா இருக்குதுன்னு விசாரிச்சு பார்த்தா, அப்பப்பா என்ன இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் நடந்துட்டு இருக்குதாங்கிறாங்க. கோயிலுக்குள்ளேயே இப்படி ஒரு தப்பு நடக்குதாங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாமா, கலிகாலம் காலை கட்டி கிடக்குதுமாங்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் எந்த கேள்வியுமே கேட்காம தூக்குல தொங்க உடனேயா, அதுதான் சரியா இருக்கும்னு அங்க இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க. உள்ள இருக்கிறவங்க அசலூரா இல்ல நம்ம ஊரான்னு கேக்குறாங்க. அது யாருன்னு தெரியலங்கய்யாங்கிறாங்க. அசலூரா இருந்தாலும் உள்ளூரா இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டு அவங்கள மன்னிக்கவே கூடாதுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமா, இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கோயில்ல நடக்கிற தப்பு இதுதான் முதல் தடவைங்கிறாங்க ரகுராம். இவங்களை பஞ்சாயத்துல வச்சு விசாரிச்சுட்டு தான் என்ன தண்டனைன்னு முடிவு பண்ணணுங்கிறாங்க ரகுராம். கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாங்கய்யா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் கரும்பலி செம்பலி குத்தி ஊரெல்லாம் கழுது மேல உட்கார வச்சு சுத்தி வர சொல்லணுங்க ஐயாங்கிறாங்க. அதுல ஒரு விளக்கு மாத்தாலேயே அடிக்கணுங்கிறாங்க. இவங்களை ரெண்டு பேர்த்தும் மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்தணுங்க ஐயாங்கிறாங்க. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு எல்லாரும் கூச்சம் போட்டு சத்தம் போட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் இருங்க இருங்கிறாங்க. புவனேஸ்வரியோட பஞ்சாயத்துல வச்சு பேசிக்கலாம், கோயிலுக்கு பின்னாடி கதவு வந்து தப்பிச்சு கப்பிச்சு போயிட்டு போறாங்க, முதல்ல போய் அதை சாத்திட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஐயா அதெல்லாம் பின்னாடி கதவு எப்பவே பூட்டி வச்சுங்க ஏங்குறாங்க. சரி சரி கதவை திறங்க, உள்ள இருக்கிறது யாருன்னு பாக்கலான்னு சொல்றாங்க ரகுரா. பூட்டை திறங்க யாருன்னு பாக்கலான்னு சொல்லி போட்டு திறந்து எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தப்பிச்சுக்கே போயிட்டு போறாங்க. எல்லாரும் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எச்சரிக்கையா பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள யார் இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையே வெளியில வந்துருங்க, உங்களால தப்பிச்செல்லாம் போக முடியாது, மரியாதையே வெளியில வந்துட்டா உங்களுக்கு நல்லதுன்னு சத்தம் போடுறாங்க. நீங்களா வந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்புறம் கோயில்னு கூட பார்க்க மாட்டோம், அடிச்சு இழுத்துக்கிட்டு தான் வருவோம்னு சத்தம் போடுறாங்க. சரி எல்லாரும் உள்ள வாங்க போய் தேடி பார்க்கலாங்கிறாங்க. ரகுராம் யாரையும் போக வேண்டாம், இங்கேயே நில்லுங்கிறாங்க. கோயிலுக்குள்ள யாரா இருந்தாலும் வெளியில வந்துருங்க, கோயிலுக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கிறத நான் விரும்பலின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ரகுராம் முன்னாடியும் சீன பின்னாடியும் வராங்க. இதை பார்த்ததும் ஊர் மக்களும் சரி ரகுராம் சரி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.